ஒரு இதை இரண்டு விதமாக பார்க்க வேண்டும். அதாவது பாகிஸ்தான் தற்போது ஓப்பனாக தங்களுடைய தன்னைக்கு கடன் வழங்குங்கள் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் கடனில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பொருளாதாரம் என்பது வீழ்ச்சியில் தான் இருந்து கொண்டிருந்தது. இன்ஃபிளேஷன் என்ற பணவீக்கமும் அதிகரித்து இருந்தது. முதலில் இதற்கான அங்கு சீனா அவர்களுக்கு உதவி செய்து சில கட்டமைப்பு வசதிகள் மற்றும் உள்ளூர் கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்த நிலையில் தற்போது அது அவர்களுக்கு பற்றாத ஒரு சூழல் இருந்தது. ஏனெனில் ஒரு போரை நடத்த வேண்டும் என்றால் அதற்கான பொருளாதாரம் என்பது மிக வலுவாக இருக்க வேண்டும். அதற்கான கட்டமைப்புகள் என்பது வலுவாக இருக்க வேண்டும். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தங்களுடைய சொந்த நாட்டில் பல்வேறு தயாரிப்புகளை தயாரித்து அதை ரிசர்வில் வைக்க வேண்டும். பைப்லைன் என்று சொல்வார்கள், அதில் வைத்திருக்க வேண்டும். எனவே தற்போது போர் பதட்டம் காரணம் ஏற்பட்டதால் அங்கிருக்கக்கூடிய மக்களும் தங்கள் வங்கியில் இருக்கக்கூடிய சேமிப்புகளை ரொக்கமாக மாற்ற தொடங்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் அங்கு வெளிவரக்கூடிய நிலையில் அது பொருளாதாரத்தை பின்னடைவை ஏற்படுத்தும். குறிப்பாக இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவில் பண மதிப்பிழப்பு நடந்த போது மக்கள் அலைமோதி ஏடிஎம்களுக்கு சென்றிருந்தார்கள். குறிப்பாக குறைந்த அளவில் தான் காசு எடுக்க வேண்டும் என்று இருந்தாலும் மக்களுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒருவேளை இது கூடுதலாக பிரச்சனை வந்து விடுமோ என்ற ஒரு காரணத்துக்காக அவர்கள் ரொக்கத்தை கையில் எடுக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தின் மூலம் ரொட்டேஷன் பேசிஸ் நடக்காத ஒரு சூழல் இருக்கும். அதுதான் ஒரு சரிவை ஏற்படுத்தும். பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதிக அளவிலான ராணுவ ரீதியில இந்த பணத்தை செலவழித்து தற்காத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை அல்லது போர் புரிவதற்கான நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடுவதன் காரணமாக இந்த பொருளாதார சரிவு என்பது ஏற்படுகிறது. நட்பு நாடுகளை அவர்கள் உடனடியாக, அதாவது தற்போது கோரிக்கை வைத்தாலும் அது ஒரே நாளில் கிடைத்து விடுமா என்பது சந்தேகம்தான். அவர்களுக்கான பொருளாதார உதவி வருவதற்கு இன்னும் சற்று காலம் எடுத்துக்கொண்டாலும் அதுவரை அவர்கள் சஸ்டைனாக நின்று போரிடுவதற்கான பேக்கப் என்பது இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்கும் பட்சத்தில் பாகிஸ்தான் தற்போதைய நிலையில் அவர்கள் போருக்கான ஆயத்தமாக இருக்கிறார்களா இது என்பது ஒரு சந்தேகமான விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனெனில் எந்த ஒரு சூழ்நிலையும் போர் பதட்டம் ஏற்படும் போது தங்களுடைய வீக்னஸை வெளிப்படுத்துவதற்கு எந்த ஒரு நாடும் ஒரு தயக்கத்தை தான் காட்டும். அதற்கு குறிப்பாக உக்ரைன் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தாங்கள் போரிடுவோம் என்று கொண்டே இருந்தார்களே தவிர தங்களுக்கு பண உதவி செய்யுங்கள் என்று எந்த இடத்திலுமே கேட்கவில்லை. அதே வேளையில் தங்களுக்கு ஆயுத ரீதியிலான உதவிகளை செய்யுங்கள், நேச நாடுகள் வாருங்கள், எங்களுக்கு ஆதரவாக நெல்லுங்கள் என்றே கோரிக்கை வைத்தது. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பண உதவியை அவர்கள் கேட்டு தருவது என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தான் நாம் பார்க்க வேண்டும். பாகிஸ்தான் இதனால் ஒரு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்த போகிறது என்பதற்கான ஒரு சமீட்சையாகத்தான் இந்த அறிக்கையை நாம் பார்க்க வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் முப்படை தளபதிகளோடு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்த உள்ளார். இந்த ஆலோசனையில் என்னெல்லாம் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது, இது தொடர்பான விவரங்கள்? பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளுடன் இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இந்த ஆலோசனையானது முன்னதாக 9:30 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அது சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் என்று சொல்லக்கூடிய தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான், ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா திவேதி, கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி மற்றும் விமானப்படை ஏர் சீஃப் மார்ஷல் ஆக இருக்கக்கூடிய ஏடி சிங் ஆகியோர் தற்போது அந்த நார்த் பிளாக்கில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். ராஜ்நாத் சிங்கும் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு அலுவலகம் வந்தடைந்து விட்டார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக என்ன மாதிரியான அங்க சிச்சுவேஷன் இருக்கிறது, நம்மளுடைய நிலை என்ன, அடுத்த கட்டமான நகர்வு என்ன உள்ளிட்டவற்றை அவர் அந்த தலைமை தளபதி மற்றும் முப்படை தளபதிகளுடன் கேட்டு தெரிந்திருப்பார். அதே வேளையில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் எவ்வாறு இருக்கின்றது, கூடுதலாக படைகள் எவ்வாறு மொபைலைஸ் செய்கிறோம் உள்ளிட்ட விவகாரத்தையும் கவுண்டர் அட்டாக் எந்த அளவில் இருந்து கொண்டிருக்கின்றது, முதல்நிலை தடுப்பு, இரண்டாம் நிலை தடுப்பு என்று இருப்பதெல்லாம் எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்றது, நாம் அஃபென்சிவ் மோடில் முழு வீச்சாக செல்ல வேண்டுமா அல்லது நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கான எல்லைக்கோட்டிலிருந்து இந்த தாக்குதலையும் மற்றும் எதிரிகளுடைய அந்த தாக்குதலுடைய முறியடிப்பதற்கான ஒரு டிஃபென்சிவ் மோட்லே தான் இருப்போமா உள்ளிட்ட விவகாரங்கள் எல்லாத்தையுமே அவர்கள் விவாதிப்பார்கள். மேலும்
பாகிஸ்தான் எந்த மாதிரியான நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது என்பது தொடர்பாகவும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். மேலும் இந்தியா அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய என்ன மாதிரி நகர்வுகளை எடுக்கலாம் உள்ளிட்டவற்றையும் கேட்டு தெரிந்து மக்களுடைய பாதுகாப்பு எவ்வாறு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள், ராணுவம் தற்போது போரிட்டு வருவதால் அந்த பகுதியில் இருக்க மருத்துவ கேம்ப் உள்ளிட்டவற்றுடைய நிலை என்ன, அதற்கான கூடுதல் தேவைகள் என்னென்ன இருக்கிறது உள்ளிட்டவற்றை கேட்டு தெரிவார்கள். ஒரு பக்கம் இது ஒரு பொலிட்டிக்கல் ரீதியிலான கேட்டு தெரிந்தது, மற்ற ஒரு பக்கம் அங்கு என்னவான நிலைமை இருக்கிறது என்ற கள நிலவரத்தை கேட்டு தெரிந்து கொள்வார் பாதுகாப்புத்துறையினர். இதனை அடுத்து இவர்கள் அனைவரும் பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிரதமரை சந்தித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் தலைமையில் இவர்கள் அனைவரும் பிரதமரை சந்தித்து அங்கு தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்பாக எடுத்துரைப்பார்கள் என்று கூறப்படுகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின்.